இஸ்ரேல் பக்கம் நியாயம் இருப்பதாக கற்பிக்கலாம் படுது. நீங்கள் அடிகோடிட்டு காட்டின மாதிரியே நியூக்ளியர் ஃபெசிலிட்டி அணுக்கிடங்கு அப்படின்றத எவனாச்சும் போய் அங்கே குண்டு போடுவானா, அறிவிற்கும் எவனாச்சும் போடுவானான்றது. அப்போ இந்த தலைப்பு செய்திகள் போடுறாங்க இல்லையா, நியூக்ளியர் ஃபெசிலிட்டி தாக்கப்பட்டது அப்படின்னு, அதுவே ஒரு பொய் செய்தி. ட்ரம்ப் ஏன் கேன்சல் பண்ணுறாரு அப்படின்னா, கேன்சல் பண்ணிட்டு திருப்பியும் ஒப்பந்தத்துக்கு கூப்பிட்றாருன்னா, முன்னாடி என்ன டிமாண்ட்ஸ் வச்சாங்களோ அதை விட 10 மடங்கு இன்னும் ஒடுக்குமுறைக்கான டிமாண்டை போடுறாங்க. மேலேருந்து ஒரு சேட்டலைட் இமேஜ் எடுத்துறது ஈரான் பாருங்க, இங்கெங்கெல்லாம் நியூக்ளியர் ஃபெசிலிட்டி இருக்குன்னு 2005 8 வரைக்கும் அத்தனை முறை முறையிடுச்சு. ஒரு பாவப்பட்ட தேசம் வந்து இஸ்ரேலுக்கு உரிமை இருக்கு, உரிமை இல்லை, அந்த கேள்விக்குள்ளாம் போக வேணாம். 17,400 குழந்தைய ஒரு தேசம் கொள்ளுது. அந்த தேசம் ஈரான்கிற ஒரு தேசத்தை கை காட்டி இவங்க என்ன இணைப்பு செஞ்சிருவாங்க அப்படின்ட்டு நான் முந்திக்கிட்டு போய் தாக்குறேன்னு சொல்லுது. ஏன்டா இதெல்லாம் இட்லினா சட்னி கூட நம்பாதுரா. இதுல இருக்கலே வெக்கக்கேடு என்னன்னா இந்தியா. இப்பதான் மக்கள் எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு, அதாவது இதற்கு முன்னாடி யோக்கிய நண்பனை எல்லாருமே சாயம் வெளுத்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த போல அமெரிக்காவை நம்பிக்கொண்டிருந்தவர்கள்லாம் இந்த 2-3 வருஷங்களாக காசா மீது குண்டு போடுறதுக்கு அமெரிக்கா எவ்வளவு உதவிருக்காங்க. ஈரான் சாயவே இல்லை, செவி சாய்க்கவே கிடையாது. அப்படின்னு இருக்கும்போது தான் இப்போ என்ன உக்தி அப்படின்னா, இஸ்ரேலை விட்டு அடிச்சா வேற வழி இல்லாமல் நம்மகிட்ட வந்து கெஞ்சுவான். இஸ்ரேல் தாக்குதலுக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்றாரு. 2வது நாள் என்ன சொல்றாரு, இல் கெட் லாட் வேர்ஸ், இது இன்னும் மோசமாகும், ஒழுங்கா எங்களோட வந்து டீல் போட்டிங்கன்னா இஸ்ரேல்கிட்ட வந்து உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். நானும் நீங்களும் வந்து சண்டை போடுறோம், உங்கள்கிட்ட கம்பு இருக்குது, என்கிட்ட கத்தி இருக்குது. இப்போ 2 பேர்த்தையும் அவர் சமாதானப்படுத்தணும்னு என்ன பண்ணணும், அவர்கிட்ட கம்பு அது கத்தி அது இருக்கும், அவருக்கு கம்பு தரதே நீங்கள் தான் அப்படின்னா நீங்கள் சொல்கிறபடி தானே அவர் கேட்பாரு. யுனைடெட் நேஷன்ஸ்ன்றது இது டம்மி பாவா அப்படிங்கிறத மக்கள் இப்போ தான் புரிஞ்சுக்கிறாங்க. சர்வதேச நீதிமன்றத்தில் நேத்தன்யாஹு மேல வாரண்ட் இருக்கு, அரசு வாரண்ட் இருக்கு. அந்த ஆள் ஒரு போர் குற்றவாளி, 21ஆம் நூற்றாண்டின் ஹிட்லர் அந்த ஆளு. இன்னொன்னு, ஈரான் வந்து இதோ ஒரு காரணம் காட்டி அமெரிக்காவோட தளவாடங்களை தாக்கினால் எங்களோட விளைவும் செம்ம மோசமா இருக்கும். இது வந்து அமெரிக்காவின் வெளிப்படையான பொறுக்கித்தனம். நீங்க கனிமூலங்கள்னு சொல்றீங்க இல்லையா, அது உலகம் ஃபுல்லா சூறையாடுறது யாருக்கு போகுதுன்னா அமெரிக்க மக்களுக்கு போல, அங்க அமெரிக்காவில் இருக்கிற டாப் 1% பணக்காரர்களுக்கு போகுது. வணக்கம், நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. Powaco 5G. Best design. Best AI. Think Techno. Think Purvika. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா The Chennai Silks. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். உலகெங்கிலும் உள்ள கிங் டிவி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் நேர்காணலுடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் இடதுசாரி செயற்பாட்டாளர் திரு மதுர் சத்யா அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இன்னைக்கு வந்து உலக நாடுடைய எல்லா பார்வையும் வந்து 2 நாட்டின் மேலே தான் வந்து இருக்குங்களே. என்ன நாடுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இஸ்ரேல், இன்னொன்று ஈரான். இந்த 2 நாடுகளுமே வந்து இதுக்கு முன்னாடி எளியும் பூனியமாக சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ என்னன்னா, உச்சக்கட்ட போருக்கு வந்து போயிருக்காங்க. இப்போ இஸ்ரேல் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவங்க ரீசனு நாங்கள் ஏன் போர் தொடுக்கணும்னு பார்த்தா, ஈரான் வந்து எங்களுக்கு எதிரான அணு ஆயுதங்களை வந்து அவங்க உருவாக்கிட்டு இருக்காங்க, அவங்க உருவாக்குறதே எங்களை அழிக்க தான், அதனால வருமுன் காப்போம் என்ற ஒரு விஷயத்தை முன் வச்சு நாங்கள் இப்போ வந்து போர் தொடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கூட சொன்னாங்க இஸ்ரேல் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து ஈரானில் இருக்க அணு ஆயுத கிடங்கை வந்து அழிச்சிட்டோம் அப்படின்னு. ஆனால் என்ன கேள்வி அப்படின்னா, அது அணு ஆயுத கிடங்கா இல்லை சிவகாசி பட்டாசு ஆலையா? ஏன்னா ஒரு கிடங்கு, அணு ஆயுத கிடங்கு நீங்கள் அழிக்கிறீங்க அப்படின்னா அதோட பாதிப்பு இஸ்ரேல் நாடு வரைக்கும் வரும். ஆனால் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது உண்மையா பொய்யா, இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதான் இது வந்து இன்னைக்கு இன்டர்நெட் உலகத்தில் பல பேர் புதிதாக பார்ப்பதனால் இது ஏதோ புதிதாக வந்த குற்றச்சாட்டு, இஸ்ரேல் பக்கம் நியாயம் இருப்பதாக கற்பிக்கலாம் படுது. நீங்கள் அடிகோடிட்டு காட்டின மாதிரியே நியூக்ளியர் ஃபெசிலிட்டி அணுக்கிடங்கு அப்படின்றத எவனாச்சும் போய் அங்கே குண்டு போடுவானா, அறிவிற்கும் எவனாச்சும் போடுவானான்றதுக்கு. அப்போ இந்த தலைப்பு செய்திகள் போடுறாங்க இல்லையா, நியூக்ளியர் ஃபெசிலிட்டி தாக்கப்பட்டது அப்படின்னு, அதுவே ஒரு பொய் செய்தி. இந்த பொய் செய்தி இப்போ மட்டும் கிடையாது, 25 வருஷமாகவே ஈரான் மீது இந்த சுமையை இஸ்ரேல் ஏற்றி வைத்து கொண்டே இருக்கிறது. இதுக்காக அதாவது அவங்களுக்கு ஈரான் வந்து அமெரிக்காவுக்கு தேவை. அமெரிக்கா வந்து 1956 ஈரான் அரசியலில் தலையிட்டு கொண்டிருக்கிறது. இது வந்து நம்ம வந்து ஒரு கான்ஸ்பிரசி தியராக, இலுமினாட்டி சதியாக அப்படி சொல்வதில்லை. அமெரிக்கா ஒற்றுக்கொள்ளும்படி பில் கிளின்டன் இருந்தார் இல்லையா, அவர் ஆட்சி காலத்தில் பல ஆவணங்களை, சிஏவின் பல ஆவணங்களை வந்து வெளியிடுறாங்க.
அந்த வெளியிடும் போது பார்த்தீங்க அப்படின்னா 1956 ஈரானில் ஆட்சியை கவிழ்த்தது சிஐஏ. அமெரிக்கா சிஐஏ ஆட்சியை கவிழ்த்து இவர்களுக்கு சாதகமான ஷா பொம்மை ஆட்சியை உட்கார வச்சது. அந்த பொம்மை ஆட்சியையும் பிற்காலத்தில் மக்கள் தூக்கி போட்டாங்க. அதற்கு எதிராக உள்ள இருந்து இந்த மாதிரி கிளர்ச்சி செய்ய முடியல, சிஏ வச்சு ஒடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு தான் ஈராக்ல சதாம் ஹுசைனை வளர்த்தி விட்டு 80கள் முடிவுல ஈரான் போற தொடங்கி வச்சது அமெரிக்கா. அதான் உங்களுக்கு கல்ஃப் வார் அப்படின்ற ஒரு பெரிய போர் முண்டது. அதற்கு பிறகு ஏன்னா இது எல்லாமே எண்ணெய்க்காக நடக்கிற போர். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா சதாம் ஹுசைனும் தான் வழிக்கு வரவில்லை அப்படின்னு சதாம் ஹுசைனையும் வேட்டையாடி கொன்று கூச்சாங்க. உங்களுக்கு பார்த்துருப்பீங்க ஈராக்ல இதே போலதான் நியூக்ளியர் வெப்பன் இருக்கு, அணு ஆயுதங்கள் இருக்கு, வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்ற பேரழிவை உருவாக்கும் அணு ஆயுதங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி படையெடுத்தது மட்டும் இல்லாமல் 20 வருஷம் இராணுவத்தோட அங்கேயே இருந்து பல லட்சம் மக்களை கொன்று குவித்து பல கோடி மக்களின் வாழ்வாதாரையும் வீடையும் இழக்க வச்சதுக்கு அப்புறமும் அங்கே எந்த நியூக்ளியர் ஆயுதமும் கண்டுபிடிக்கப்படவில்லை அப்படிங்கிறது இன்னைக்கு உண்மை எல்லாத்துக்கும் தெரியும். ஈராக்ல இதே போன்ற நிலைமை ஈரானுக்கும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பல வருடங்களாக இஸ்ரேலும் அமெரிக்காவும் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக 2005 2008 முதல் நீங்கள் இன்னைக்கு தான் வந்து பார்க்குறீங்க யூடியூப்ல வந்து அந்த 3 ரெட் சர்க்கிள் போட்டு தம்ப்நெயில் வச்சா வீடியோ நல்லா போகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியா இருந்துச்சு. இப்போ மக்கள் சுதாரிச்சுக்கிட்டாங்க. டேய் இப்படி பேசினாலே இவன் வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் பேச போறான்டா அப்படிங்கிற மாதிரி அந்த ரெட் சர்க்கிளை பார்த்தாலே மக்கள் முடிச்சிட்டான். ஆனால் இதை தூக்கி வச்சது இஸ்ரேல். சும்மா மேலேருந்து ஒரு சேட்டலைட் இமேஜ் எடுத்துறது ஈரான். பாருங்க இங்கெங்கெல்லாம் நியூக்ளியர் ஃபெசிலிட்டி இருக்குன்னு 2005 8 வரைக்கும் அத்தனை முறையிட்டுச்சு. ஈரான் ஒரு பாவப்பட்ட தேசம். ஏன் பாவப்பட்ட தேசம்னா இந்த ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கு பின்னாடியும் அமெரிக்கா அவங்களுக்கு பொருளியல் ரீதியான தடைகள் போடுவாங்க, எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் போடுவாங்க. எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் அப்படின்னா யாரும் அவர்களுடன் பரிவர்த்தனை வைத்துக் கொள்ளக்கூடாது, ஏற்றுமதி இறக்குமதி பண்ணக்கூடாது. இதற்கு மேற்குள்ள நாடுகள் இந்திய சாதியத்திலேருந்து ஒரு வார்த்தை வச்சிருக்காங்க, இன்டர்நேஷனல் பறையா அப்படிங்கிற வார்த்தையை வச்சிருக்காங்க. பறையா அப்படின்னா தமிழ் சொல். ஆமாம், அது பிரிட்டிஷ் காலத்தில் தீண்டத்தகாதவர்கள் இருந்த சொல்லுக்கு மாற்று சொல்லாக பறையான்ற சொல்ல வெள்ளக்காரர்கள் பயன்படுத்தினாங்க. அதை இன்னைக்கு இன்டர்நேஷனல் சமூகத்தில் எப்படி அமெரிக்கா பயன்படுத்துது அப்படின்னா கியூபா ஃபிடல் காஸ்ட்ரோ இன்டர்நேஷனல் பறையா, யாரும் அவரோட உறவை வைத்துக் கொள்ளாதீங்கள். நம்ம தீண்டாமை எப்படி பார்க்குறோம், அப்போ இங்கிருந்த இந்த சாதிய ஒடுக்குமுறையை அவன் உலகளவில் நடைமுறைப்படுத்துறதுக்கு இந்த சொல்லாடலை பயன்படுத்துகிறான். அந்த சொல்லாடலுக்கு தகுந்த மாதிரியே அவர்களை ஒதுக்கி வைப்பது. யாரும் அவங்களோட ஒட்டுறவே நாட்டாமா படத்தில் பார்த்துருப்போம், அவர்கிட்ட வந்து நீங்கள் வந்து ஒட்டுறவை வச்சுக்கிட்டிங்கன்னா 7 வருஷம் ஊற விட்டு தள்ளி வச்சுருவாங்க. அந்த மாதிரி ஈரானை பொருளியல் ரீதியாக முடக்கும் போது அவங்க என்ன பண்ணுறாங்க, வேறு வழியே இல்லாமல். ஏன்னா ஒவ்வொரு பொருளியல் தடை போடும்போதும் பல லட்சம் மக்கள் வந்து பட்டினியை கிடக்குறாங்க. ஏன்னா உங்களுக்கு இறக்குமதி ஆகாது பொருட்கள், உணவுப் பொருட்கள் இறக்குமதி ஆகாது. அதே போல் பல லட்சம் பேர் வந்து வாழ்வாதாரத்தை இறக்குறாங்க. அப்படின்னும் போது வேறு வழி இல்லாமல் ஒரு இறையாண்மை பொருந்திய ஒரு தேசம் எப்பெல்லாம் இந்த குற்றச்சாட்டு வருதோ இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி அப்படிங்கிற பன்னாட்டு சர்வதேச நிறுவனத்துக்கு தன் கதவுகளை திறந்து வைத்து வாடா நீயே வந்து செக் பண்ணிக்கோ. இது வந்து எவ்வளவு பெரிய ஒரு அவலமான நிலை அப்படின்னா நம்ம இந்தியாவில் யோசிச்சு பார்க்க முடியுமா? அப்படி இந்தியாவில் வந்து இன்னொரு நாடையோ அமெரிக்கா வந்து செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒன்றும் இல்லை. அமெரிக்காவோட ஒப்பந்தம் போட்டார் மன்மோகன் சிங் 123 ஆக்ட்னு சொல்லிட்டு அணு ஆயுதம் கூட இல்லை, இங்கே நியூக்ளியர் பிளான்ட் எல்லாம் திறக்கிறதுக்கு ஒப்பந்தம் போட்டாங்க. அதில் கூட ஹைட் ஆக்ட்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ், ஒரு பிரிவு இருக்குது. அந்த ஒரு பிரிவு என்ன சொல்லுது அப்படின்னா எப்போ வேணாலும் அமெரிக்கா வந்து இன்ஸ்பெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லுது. அதை நீக்க வேண்டும் என்று இங்கே இருக்கிற கம்யூனிஸ்டுகள், இடதுசாரிகள், ஜனநாயக சக்திகள்லாம் போராடினாங்க. அது எப்படி சார்? இப்போ இது என் நாடு, என் கண்ட்ரோலுக்கு வேற விஷயம், சம்பந்தமே இல்லாம இன்னொரு நாடு வந்து இங்க வந்து செக் பண்ணலாம், செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றது எப்படி? இது அது நியாயமே கிடையாது. அப்ப அதான் நீங்க என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இப்பதான் மக்கள் எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு, அதாவது இதற்கு முன்னாடி யோக்கிய நண்பனை எல்லாருமே சாயம் வெளுத்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த போல அமெரிக்காவை நம்பிக்கொண்டிருந்தவர்கள்லாம் இந்த 2-3 வருஷங்களாக காசா மீது குண்டு போடுறதுக்கு அமெரிக்கா எவ்வளவு உதவியிருக்காங்க. எவ்வளவு இஸ்ரேல் கொண்டு குவிச்சாலும் மீண்டும் மீண்டும் பல பில்லியன் டாலருக்கு ஆயுதங்களை அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கான்னு பார்க்கும்போது தான் அமெரிக்காவோட உண்மைத்தன்மை மக்களுக்கு தெரியுது. ஈராக், ஆப்கானிஸ்தானில் அமெரிக்கா என்ன பண்ணாங்கன்னு மக்களுக்கு இப்போ தான் வந்து இந்த தொழில்நுட்பம், இணையதளம் வந்த காலத்தில் தெரியுது இல்லையா. அப்போ இது வரைக்குமே கடந்த 75 வருட காலமாக அமெரிக்கா செய்து கொண்டு இருப்பது அநியாயம்தான். இந்தியாவில் அந்த கிளாஸ் இருந்ததுன்னு இவங்க போராடி அதுக்கப்புறம் அந்த கிளாஸை தூக்கிட்டு தான் ஒப்பந்தம் சைன் பண்ணப்பட்டுச்சு. ஒருவேளை அப்படி சைன் ஆகியிருந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி நீங்கள் நம்ம இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருக்கோம், உடனே அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் எப்படி அவர் பேசுவார்னு தெரியும். இந்தியா பாகிஸ்தானே நான் தான் தட்டி உட்கார வச்சேன்னு பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து இந்தியாவில் அணு ஆயுதம் இருக்குது, நாளைக்கு எல்லாத்தையும் ரைடு பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அமெரிக்க ராணுவ வீரர்கள் சுற்றிக்கிட்டு இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்போ அது போன்ற ஒரு நிலைமைக்கு ஈரானை தள்ள பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஈரான் அதையும் அனுமதித்து இன்ஸ்பெக்ஷன்ஸ்லாம் போயும்
இது வரைக்கும் ஒரு 30 தடவையாவது இந்த குற்றச்சாட்டுகள் பொய் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டிருக்கும். ஆனாலும் இந்த முறையும் அந்த பொய்யை முன் வச்சு முன்னாடியே போய் தாக்குது. இதில் வேடிக்கை என்ன அப்படின்னா, அவங்கள்ட்ட அணு ஆயுதம் கிடையாது, அணு ஆயுதம் தயாரிக்கிற அளவுக்கு யுரேனியம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குண்டு போகிற இஸ்ரேல்கிட்ட அணு ஆயுதம் இருக்கா இல்லையான்னு இன்ன வரைக்கும் அவங்க எஸ்ஆர்னோ சொல்ல மாட்டாங்க அஃபிஷியலாக. ஏன் அப்படின்னா 200 மிசைல்ஸ் அணுகுண்டு போடும் அளவுக்கு மிசைல்ஸை இஸ்ரேல் வச்சிருக்கு. அவன் வச்சுக்கலாமா அணு ஆயுதம், ஆனால் மற்றவங்க யாரும் வச்சுக்கக்கூடாது. இது எந்த அளவுக்கு உச்சம் அப்படின்னா 2015 ஒபாமாவோட சேர்ந்து ஈரான் டீல் போடுது. ஈரானை இந்த மாதிரி பொருளியல் ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் அந்த பிராந்தியத்தில் பல்வேறு குழுக்கள், இந்த ஐசிஸ்லாம் வந்து யார் சார்பாக வேலை பார்க்குது, சிஏஏ சார்பாக தான் வேலை பார்க்குது. உங்களுக்கு தெரியும், ஒசாமா பின் லாடன் வளர்த்தி விட்டது யாருன்னா அமெரிக்கா, சிஏஏ தான் வளர்த்தி விட்டுச்சு. அதே போல் தான் ஐசிஸை வச்சு இது எல்லா அழுத்தங்களையும் கொடுத்து பயங்கரவாத அழுத்தங்கள், அப்புறம் பிரிவினைவாதிகள்னு இவங்க அமெரிக்க தரப்புலேருந்து உருவாக்குறவங்க எல்லா விதமாகவும் குடைச்சலை கொடுத்து ஈரானின் கழுத்தை நிறுத்து ஒபாமாவோட போட்ட டீல் என்ன அப்படின்னா, நீங்கள் யுரேனியத்தை 3.67% என்ரிச்மெண்ட் அளவில் தான் வச்சுக்கணும். அந்த செறிவூட்டும் அளவுக்கு தான் 3.67%. அதுக்கு மேலே போனீங்கன்னா வெப்பன்ஸ் கிரேட் யுரேனியம், அதுக்கு கீழே அப்படின்னா சிவிலியன் யூஸ்னால் என்னென்னா அந்த யுரேனியமை நீங்கள் வந்து மின்சாரம் தயாரிப்பதுக்கு பயன்படுத்தலாம், மருத்துவ ரீதியாக ஆய்வுகளுக்கும் மருத்துவ பயன்பாட்டுக்கும் பயன்படுத்தலாம். அதுக்கு மட்டும் நீங்கள் வச்சுக்கணும்னு ஒப்பந்தம் போட்டு ஈரானும் அதுக்கு ஒத்துக்கொண்டது. அப்போ ஈரான்கிட்ட இருந்த இந்த இது இருக்குல்ல யுரேனியம், அதை வச்சுக்க வெப்பனே தயாரிக்க முடியாது அப்படின்றது தான் ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் அதுலேயும் எவ்வளோ பெரிய அநியாயம் பாருங்கள். 2014 ஒபாமா வந்து டீல் போடுறாரு, ட்ரம்ப் வந்தோடனே அந்த டீலை கேன்சல் பண்ணிட்டாரு. ஏன் சார் இது எப்படி சார் ஒரு நாடே முன் வந்து ஒரு ஒப்பந்தம் போடுது, அப்போ நாட்டு தலைவர் மாறிட்டாங்க ஓகே, ஆனால் ஒப்பந்தம் ஒன்றும் மாறல. அப்போ இவர் வந்து மாத்துறாருன்னா அப்போ ஏதோ ஒரு உள்நோக்கு இருக்குதானே அர்த்தம். உள்நோக்குன்றதை விடுங்க, அது உள்நோக்கமோ நல்ல நோக்கமோ, இது சட்டப்பூர்வமாக அறத்தின் பால் எப்படி நியாயம்? இது நியாயமே இல்லை. இப்போ நீங்கள் ஒரு வங்கியில் கடன் வாங்குறீங்க, அந்த வங்கிக்கு நீங்கள் திருப்பி செலுத்திங்க, அந்த வங்கி கை மாறிடுது, வேற யாரோ ஓனர் வந்துடுறாரு, நீ அவனுக்கு தானே வங்கி கடனை செலுத்தின, நீ திருப்பி கடனை செலுத்துன்னு ஒரு வங்கி, அது பேங்க் ஒன்று தானப்பா. அதே போல தான் அமெரிக்கா கூட ஈரான் ஒப்பந்தம் போட்டு நாங்கள் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈரான் என்ன பண்ணுச்சு, சரி நீ கேன்சல் பண்ணிட்ட, அப்போ நீ இதெல்லாம் செய்யணுன்னு இருக்கு, நான் இதெல்லாம் செய்யணுன்னு இருக்கு, நீ தானே கேன்சல் பண்ணிட்ட, அப்போ நான் என்னென்ன கடைபிடிக்கணுமோ அதை நான் கடைபிடிக்க மாட்டேன். ஏன்னா இந்த ஒப்பந்தத்தின் வழியாக ஈரான் தன்னிடம் இருந்த 98% யுரேனியத்தை வெளியேற்றி விட்டது, தான் கையிலேருந்து வெளியே போட்டுருச்சு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, சரி நான் இப்போ வாங்கி வச்சுக்கிறேன், நீ தான் ஒப்பந்தத்துக்கு வரல. இப்போ 5 முறை அதுக்காக தான் ட்ரம்ப் திருப்பியும் ஒப்பந்தத்தை போட முயற்சி செய்கிறார். ஆனால் முயற்சி செய்யும்போது ட்ரம்ப் ஏன் கேன்சல் பண்ணுறாரு அப்படின்னா, கேன்சல் பண்ணிட்டு திருப்பியும் ஒப்பந்தத்துக்கு கூப்பிட்றாருன்னா முன்னாடி என்ன டிமாண்ட்ஸ் வச்சாங்களோ அதை விட 10 மடங்கு இன்னும் ஒடுக்குமுறைக்கான டிமாண்டை போடுறது. முன்னாடி என்ன பண்ணியிருப்பாங்க, நாங்கள் வந்து மின்சாரத்துக்கு இவ்வளோ யுரேனியம் வாங்குவோம், மருத்துவத்துக்கு இவ்வளோ யுரேனியம் வாங்கணும், முக்கியமாக கடல் நீரை குடிநீராக மாற்றும் திட்டத்துக்கு யுரேனியத்தை அவங்க பயன்படுத்துகிறாங்க. அது நியூக்ளியர் பவர்டு டீசாலினேஷன் பிளான்ட்டாக தான் அவங்க உருவாக்குறாங்க. இப்போ இதை எல்லாவையும் குறைச்சி இதுக்கு கூட பயன்படாத அளவு ரொம்ப ரொம்ப மருத்துவ ரிசர்ச்சுக்கு மட்டும் பயன்படுத்திக்கலான்ற அளவுக்கு அவங்கள பின்னுக்கு தள்ளுறதுக்கான வேலையை பார்க்குறாரு ட்ரம்ப். ஈரான் சாயவே இல்லை, செவி சாய்க்கவே கிடையாது. அப்படின்னு இருக்கும்போது தான் இப்போ என்ன உக்தி அப்படின்னா, இஸ்ரேலை விட்டு அடித்தா வேறு வழி இல்லாமல் நம்மகிட்ட வந்து கெஞ்சுவான், ஐயா டீலில் சைன் பண்ணுங்க. அதனால தான் ட்ரம்ப் சொல்கிறாரு, முதல் நாள் தாக்குதல் நடத்தின போது இஸ்ரேல் தாக்குதலுக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லுவார். 2வது நாள் என்ன சொல்கிறாரு, இட் வில் கெட் லாட் வேர்ஸ், இது இன்னும் மோசமாகும், ஒழுங்காக எங்களோட வந்து டீல் போட்டிங்கன்னா இஸ்ரேல்கிட்ட வந்து உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும், நீயே தான் இதையும் பண்ணுற, நீயே தான் இதையும் தூண்டி விடுற. ஏன் அப்படின்னா அங்கே யமன் பகுதியில் இப்போ போர் நிறுத்த ஒப்பந்தம் அமெரிக்காவும் யமனும் போட்டிருக்காங்க. யமன்னா ஹுத்தி, அந்த ஹுத்தி ரிபல்ஸ் அந்த போராளி குழுக்களும் அமெரிக்காவுக்கும் ரெட் சி அப்படின்னு சொல்கிற கடல் பகுதியில் போர் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த போரை ஏன் நிறுத்தி வச்சுருக்காங்க அப்படின்னா, அமெரிக்காவால் பொருளியல் ரீதியாக தாக்கு பிடிக்க முடியல. நீங்கள் பாருங்கள், உக்ரைன் போரை அமெரிக்கா தான் முழுக்க நடத்திக்கிட்டு இருக்கு. இஸ்ரேலில் காசா இன அழிப்பு நடத்துறதையும் அமெரிக்கா தான் ஃபண்டு பண்ணுது. அமெரிக்க மக்கள் என்ன கேட்குறாங்கன்னா, டே எங்கள் விலைவாசி ஏற்றம் ஜாஸ்தியாக இருக்குது, எங்கள்கிட்ட வேலையில்லா திண்டாட்டம் பெரிய வழி, இதுங்க யாருக்குமே வேலை கிடையாது, மக்கள்லாம் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீ எங்களோட வரி பணம் பல பில்லியன் டாலர் தூக்கிட்டு போய் வெளிநாட்டில் இருக்கிற போருக்கு செலவு பண்ணிட்டே இருக்கணும் போது, சரி யமன் போரை தீர்த்து வைத்தே ஆக வேண்டும். ஏன்னா இவங்க என்ன நினச்சாங்க அப்படின்னா, போய் அடித்தா விழுந்துரும் அப்படின்னு நினச்ச அந்த போராளி குழுக்கள் தொடர்ந்து நெஞ்சுரத்தோடு நின்று அடி சாதம் தராங்க. ஏகப்பட்ட கப்பல்கள் விமானங்கள் இவங்களுக்கு சேதாரமாகுது அப்படின்னு, சரி இதை நிறுத்தி கொள்வோம், இஸ்ரேலை பாதுகாக்கணும்னா அட்லீஸ்ட் ஒரு லெவலுக்கு இஸ்ரேலை கை கழுவணும்னு என்ன பண்ணுறாங்கன்னா, யமன் கூட போந்த அந்த சீஸ் ஃபயர் ஒப்பந்தத்தில்
இஸ்ரேலை பற்றி பேச மாட்டோம். அதாவது இந்த சீஸ்ஃபயர் அப்படிங்கிறது இந்த ஹுத்தி ரிபல்ஸ் அமெரிக்க கப்பலை அடிக்க மாட்டோம் தான் சொல்லுவோம் முடிய இஸ்ரேல் அடிக்க மாட்டோம் நாங்கள் சொல்ல மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அப்போ இஸ்ரேல் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இஸ்ரேல் இதில் தனித்து விடப்பட்டது. இந்த காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னா யூகே இஸ்ரேலை கட்டி விட்டுருச்சு. ஓகே ஓகே. ஏன்னா அங்கேயும் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மக்கள் போராட்டங்கள் வலுக்குது. பிரான்ஸ், யூகே எல்லா இடத்துலையும் மக்கள் போராட்டங்கள் வலுக்குது. இன்னும் என்னன்னா அங்கேயும் விலைவாசி ஏற்றம் இருக்குது, மருத்துவ கட்டமைப்பு சேதாரம் அடைஞ்சிக்கிட்டு இருக்குன்னும் போது இதே இஸ்ரேலை வந்து பல பில்லியன் டாலர் செலவு பண்ண முடியாத அழுத்தத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா யூகே வந்து இஸ்ரேல் கூட போட இருந்த ஒரு தொழில் ஒப்பந்தத்தை முறியடிச்சுக்கிறாங்க. சரிங்க சார், இப்போ நீங்கள் இவ்வளோ விஷயம் சொல்கிறீங்க. ஆ. இப்போ இவ்வளோ போர் நடக்குது, ம். அந்த ஐநா சபை ஒன்று இருக்குங்க, அவங்க என்னதான் சார் பண்றாங்க? ஏன்னா அவங்க முக்கிய வேலை என்ன? எல்லா நாடுகளுக்கும் அமைதியை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்றாங்க. அமெரிக்கா முன்னாடி வந்து பஞ்சாயத்து பண்ணுது, ஆனா பஞ்சாயத்து பண்ண வேண்டியது ஐநா சபை தான். அவங்க என்ன பண்றாங்க? அதாவது இப்ப நானும் நீங்களும் வந்து சண்டை போடுறோம். உங்கள்கிட்ட கம்பு இருக்குது, என்கிட்ட கத்தி இருக்கு. இப்ப ரெண்டு பேத்தையும் அவர் சமாதானப்படுத்தணும்னா என்ன பண்ணணும்? அவர்கிட்ட கம்பு அது கத்தி அது இருக்கணும். அவருக்கு கம்பு தரதே நீங்க தான் அப்படின்னா நீங்க சொல்றபடி தானே அவர் கேட்பாரு. ஓ. ஆக யுனைடெட் நேஷன்ஸ் அப்படின்றதுக்கு தனியா ஒரு ஆர்மி கிடையாது. யுனைடெட் நேஷன்ஸ்ன்றது இது டம்மி பாவா அப்படிங்கிறத மக்கள் இப்போ தான் புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா யுனைடெட் நேஷன்ஸு அவங்களோட ஊழியர்களே நூற்றுக்கணக்கான பேர் காசாவில் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. யுனைடெட் நேஷன்ஸை சேர்ந்த ஐநா சபையை சேர்ந்த மருத்துவத்திற்காகவும் உணவுப் பொருட்களுக்காகவும் குழந்தைகளை பராமரிப்பதற்காகவும் அனுப்பப்பட்ட செயல்பாட்டாளர்கள் குறிவைத்து இஸ்ரேல் அரசாங்கத்தால் கொல்லப்பட்டிருக்காங்க. நீங்கள் மற்ற நாடுகள் சாவறதான் விடுங்க, உங்கள் ஊழியர்களே சாவறாங்க, அவங்களே அவங்களால காப்பாற்ற முடியலங்க. ஏறக்குறைய 244 ஜேர்னலிஸ்ட்டை டார்கெட் பண்ணி கொண்டிருக்காங்க, யூஎனால் காப்பாற்ற முடியல. அப்போ இந்த அளவுக்கு நிர்கதியாக தான் நிற்குது. இன்றைக்கும் இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், அதாவது சர்வதேச நீதிமன்றத்தில் நேத்தன்யாஹு மேலே வாரண்ட் இருக்குது, அரெஸ்ட் வாரண்ட் இருக்குது. நீ யோசிச்சு பாருங்க, ஒரு நாட்டின் பிரதமர் மீது அரெஸ்ட் வாரண்ட் இருக்குது. அந்த ஆள் ஒரு போர் குற்றவாளி, 21ஆம் நூற்றாண்டின் ஹிட்லர். அந்த ஆள் பாதுகாப்பு இல்லாமல் வெளியே வந்தா அந்த ஆளை கைது செய்வதற்கான எல்லா உரிமையும் இருக்குது. ஆனாலும் அதை நடைமுறைப்படுத்த முடியாது, கெஞ்சிக்கிட்டு இருக்கு உட்காந்து ஐநா சபை. ஐநா சபைன்றதுக்கு எந்த பவரும் கிடையாது, அது அமெரிக்கா ஆட்டி வைக்கும் பட்சத்தில் தான் இயங்கி கொண்டு இருக்கிறது அப்படின்றது உங்களுக்கு 1970லேருந்து அதோட ட்ராக் ரெக்கார்டை பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஒன்றும் இல்லை, இஸ்ரேலுக்கு எதிராக இது வந்து நம்ம காசா இனப்படுகொலை வந்து அக்டோபர் 7, 2023 தொடங்குது. ஆனால் 1970களிலிருந்தே பல்வேறு தீர்மானங்கள் இஸ்ரேல் காசா மீது நடக்கும் தாக்குதல், அங்கே மேற்கு கரை மீது நடக்கும் தாக்குதலில் ஐநா சபையில் தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. என்ன தெரியுமா பண்ணுவாங்க? 150 நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக வாக்களிக்கும், அமெரிக்கா ஒரு நாடு இஸ்ரேலுக்கு சாதகமாக வாக்களிக்கும், அந்த தீர்மானம் முடக்கப்படும். ஓ. அப்போ இன்னைக்கு கொத்து கொத்தா மக்கள் சாகும்போது தான் இதோட வீரியம் நம்மளுக்கு தெரியுது வழியா. இது 1948லேருந்து இதுதான் கதி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால தான் இன்னைக்கு ஏங்க இத்தனை குழந்தைங்க 17,400 குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்காங்க. நீங்கள் வந்து இஸ்ரேலுக்கு உரிமை இருக்குது உரிமை இல்லை அந்த கேள்விக்குள்ளாம் போக வேணாம். என்னென்ன ஒப்பந்தங்கள் போட்டாங்க அதுக்குள்ளாம் கூட போகணும். 17,400 குழந்தைய ஒரு தேசம் கொள்ளுது. அந்த தேசம் ஈரான்கிற ஒரு தேசத்தை கை காட்டி இவங்க என்ன இணைப்பு செஞ்சிருவாங்க அப்படின்ட்டு நான் முந்திக்கிட்டு போய் தாக்குறேன்னு சொல்லுது. ஏன்டா இதெல்லாம் இட்லினா சட்னி கூட நம்பாதுரா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பேர் அவலம் இது. இதில் இருக்கலே வெக்கக்கேடு என்னன்னா இந்தியா. ஆமாம் சார், நீங்கள் இந்தியான்னு சொன்னது எனக்கு ஒரு கேள்வி வருது. இப்போ இந்தியா என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா எல்லா மீடியாவில் என்ன வருதுன்னா இந்தியா வந்து நடுநிலைமையாக இருக்குது, நாங்கள் இஸ்ரேல் நாட்டுக்கும் சரி ஈரான் நாட்டுக்கும் சரி ரெண்டு நாட்டுக்கும் நாங்கள் பொதுவாக தான் இருக்கிறோம் அப்படின்னு. ஆனால் இஸ்ரேல் வந்து ஆயுதங்கள் யூஸ் பண்ணி தானே ஈரான் அடிக்கிறாங்க, அதுக்கு வந்து இந்தியன் தான் வந்து ஏற்றுமதி ஆகுது அப்படின்னு ஒரு டாக் போகுது. அப்ப இந்தியா யார் பக்கம் தான் இருக்கு? இந்தியா தெள்ள தெளிவாக கடைசி 10 வருடங்களாக இஸ்ரேல் பக்கம் சாய தொடங்கி விட்டது. இன்னைக்கு முழுக்க முழுக்க அது இஸ்ரேல் பக்கம் தான் நிற்கிறது. அப்ப இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சார், நாங்க வந்து நடுநிலைமையா தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட ஒரு வேலை ஏன் இல்லை? இது வந்து அதாவது ஸ்டேட் பாலிசின்னு ஒன்று இருக்குது, அந்த கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு பாலிசி இருக்குது. ஸ்டேட் பாலிசிங்கிறது இப்போ மட்டும் இல்லை, 1920கள் சுதந்திரம் அடையிறதுக்கு முன்னாடியே காந்தி, நேரு, பெரியார் முதற்கொண்டு எல்லாருமே பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக இருந்தவங்க. அப்போவே நேரு காலத்தில் முழுக்க முழுக்க, அதாவது உலகத்திலேயே இது எவ்வளோ ஒரு பெருமைக்குரிய விஷயம்னா, உலகத்திலே முதல்ல பாலஸ்தீன ஒரு தேசமாக அங்கீகரித்தது இந்தியா தான். அணிசேரா நாடுகள் இயக்கம் வந்து உருவாக்குறாரு நேரு, நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட்னு உருவாக்குறாரு. அது காரணமே இது போன்ற 3ஆம் உலக நாடுகள், அதாவது வல்லாதிக்க நாடுகள், பிரான்ஸு, ஜெர்மன், பிரிட்டன், அமெரிக்கா போன்ற நாடுகளால்
வதைப்படும் ஈரான் போன்ற, இல்லை பாலஸ்தீன் போன்ற, இந்தோனேஷியா போன்ற, ஈகிப்து போன்ற நாடுகள் அந்த வதைக்குள்ள ஆகக்கூடாது அப்படின்னு துணை நிற்பதற்காக தான் இந்தியா உருவாக்குச்சு. அப்போ அந்த நேருவோட அணிசேரா நாட்கள் கோட்பாடின் அடிப்படையாக பார்த்தீங்கன்னா ஈரான், ஈகிப்து, பாலஸ்தீனம் போன்ற நாடுகள் தான். அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு 1990 வரைக்குமே இஸ்ரேலை அங்கீகரிக்கவே மாட்டாங்க. பாலஸ்தீன் தான் முதன்மை இந்தியாவுக்கு. அப்புறம் 1991 அப்புறம் இங்கே பொருளியல் சந்தைகள்லாம் திறந்து விடுறதுக்கு அப்புறம் இஸ்ரேல் பாலஸ்தீனம் ஒரே தட்டில் வச்சு பார்க்க ஆரம்பிச்சது. இன்னைக்கு முழுக்க முழுக்க இஸ்ரேலாக இருக்குது. அதாவது 35 வருடங்கள் கழித்து இஸ்ரேல் பிரதமரை சந்தித்த முதல் இந்திய பிரதமர் மோடி. 2017ஆம் ஆண்டு அவர் நேத்தன்யாவு கூட ஒரு பீச்சில் ஃபோட்டோ ஷூட் நடத்துகிறார். 2 பேரும் கட்டி பிடிச்சி, 2 பேரும் காலை வந்து முட்டி வரைக்கும் பேண்ட்ல 2 பேரும் நடப்பாங்க. நீங்கள் முஸ்தபா பாட்டு போட்டிங்கன்னா அப்படியே வந்து வினித் அப்பாஸ் மாதிரி இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு நட்பு பாராட்டி அவர் வந்து இவரை வந்து வரவேற்கிறதுக்கு ஹிந்தியில் 2 வரி கற்றுக்கிட்டு வரும்போது ஹிந்தியில் சொன்னார். 2 பேரும் பயங்கரமாக சிரித்து கட்டி பிடிச்சி அது ஹம் தோஸ்தின்னு ஹிந்தி பாட்டெலாம் போட்டாங்க. அந்த அளவுக்கு நட்பு பாராட்டுவது மட்டும் இல்லாமல் ஏன் அவ்வளோ நட்பு பாராட்டுறாருன்னா, அவர் இஸ்ரேலில் போய் நேத்தன்யாவை சந்திச்சுட்டு வந்த அடுத்த மாதம் ஹாஃபியா போர்ட் அதானிக்கு வழங்கப்பட்டது. இங்கே இந்தியா எக்ஸ்போர்ட், மேக் இன் இண்டியான்னு இந்தியாவோட உற்பத்தியை பெருக்கணும்னு மோடி சொல்கிறார்ல, எந்த உற்பத்தியும் பெருக்கல. ஜிடிபியில் 16% இருந்தது, குறைஞ்சிதான் இருக்க வழியே ஏறல. ஆனால் எதில் ஏறி இருக்குன்னா மிலிட்ரி எக்ஸ்போர்ட். இந்த மிலிட்ரி எக்ஸ்போர்ட் என்ன பண்ணிருக்கு, அதானி வந்து இங்கே இருக்கிற ஆயுதங்களை இஸ்ரேலுக்கு கொடுக்குறாரு. இஸ்ரேல் நம்மளோட பல மடங்கு இராணுவ உக்தியிலையும் தொழில்நுட்பத்திலையும் உயர்ந்தவன். அதனால் என்ன பண்ணுறான்னா இங்கே பார்க்குற பார்வையாளர்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இஸ்ரேல் காசா மீது குண்டு போடுறது இல்லையா, அதில் நம்மளுக்கு பங்கு இல்லைன்னு நினச்சிக்குது இங்கே இந்திய மக்கள். இன்னொன்று அதில் நம்மளுக்கு எந்த பாதிப்பு இல்லைன்னு. ஆனால் இஸ்ரேல்கிட்டருந்து இறக்குமதி செய்கிற ட்ரோன் கருவிகள் வச்சுக்கிட்டு மோடி அரசாங்கம் விவசாய போராட்டம் நடந்தது இல்லையா டெல்லியில், அவர்கள் மீது புகை குண்டு போடுவதற்கு இஸ்ரேல்லேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ட்ரோன் தான் பயன்படுத்தப்பட்டுச்சு. இன்னைக்கும் மாவோயிஸ்டுகளை கொன்றொழிப்போம்னு சொல்லி பழங்குடியின மக்கள் மீது தாக்குதல் நடத்துகிற பல்வேறு கருவிகள் இஸ்ரேலால் கொடுக்கப்பட்டது. காஷ்மீரில் இராணுவம் பயன்படுத்துகிற பல்வேறு இராணுவ கருவிகள், ஆயுதங்கள் இஸ்ரேலால் கொடுக்கப்பட்டது. அப்போ இங்கே ஒரு மறைமுக இராணுவ ஒப்பந்தம் இருக்கு, நேரடியாகவே இருக்கு. அவ்வளவு ஏங்க, பெகசஸ் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு சமூக செயல்பாட்டாளர்களை அரசு கண்காணிப்பதற்கு பயன்படுத்தும் பெகசஸ் இஸ்ரேலால் கொடுக்கப்பட்டது. சரிங்க சார், இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க இராணுவ தளவாடங்கள் அப்படின்னு. இப்போது அமெரிக்கா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, என்னன்னா அங்கே பாருங்க இஸ்ரேலுக்கு பார்த்தீங்களா, அது வந்து ஈரானை அடிக்குது, அதுக்கும் வந்து நாங்களாம் பொறுப்பே கிடையாதுங்க, தேவையில்லாம எங்க பண்ணி இழுட்டு விடாதீங்க. இன்னொன்னு ஈரான் வந்து இதை ஒரு காரணம் காட்டி அமெரிக்காவோட தளவாடங்களை தாக்கினால் எங்களோட விளைவும் செம்ம மோசமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நாங்க அது காரணமே இல்லைன்னு சொல்றாங்க, ஆனா நீங்க தான் காரணம்னு ஈரான் சொல்லுது. இதை எப்படி பாக்குறீங்க? இது வந்து அமெரிக்காவின் வெளிப்படையான பொறுக்கித்தனம். அந்த பொறுக்கித்தனத்தை இதற்கு முன்னாடி இருந்தவங்க கொஞ்சம் பாலிஷ்டாக பேசுவாங்க. சரி, அது பல்வேறு அறிவார்ந்த விளக்கங்களுக்கு நடுவில் ஒளித்து வைக்கப்பட்டிருக்கும். இன்றைக்கி ட்ரம்ப் வந்து அது வெளிப்படையாக பேசுகிறார். ட்ரம்ப்போட பேசும் பாணி உங்களுக்கு தெரியும். அவர் வந்து ஒரு கராமுரான் தான் பேசுவார். அவர் வந்து எந்த டீசெண்டான மனிதரும் காது கொடுத்து கேட்காத அளவுக்கு ரொம்ப மோசமாக பேசக்கூடிய நபர் அப்படின்னும்போது அவர் இருக்கும் உண்மைகளை வெளிப்படையாக பேசுகிறார். மற்றவங்க பாலிஷ்டாக பேசுறது. ஒபாமாவும் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. சிரியாவை அழித்ததில், ஆப்கானிஸ்தானில் அழித்ததில், ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பகுதிகளில் அப்பாவி மக்கள் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தியதில் ஒபாமாவுக்கு பெரிய பங்கு உண்டு. இன்னும் சொல்லப்போனால் ஒபாமா வந்து ரொம்ப முற்போக்கான தலைவர் அப்படின்னு எல்லாரும் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஆனால் புஷ்ஷு, ட்ரம்ப்பு இவங்களெல்லாம் விட அதிக குண்டுகளை போட்டவர் ஒபாமா. அப்போ எல்லா அரசாங்கமும் அமெரிக்க அரசாங்கம்னா இப்படிதான் இருக்கும். அதான் சார், இப்போ நீங்க சொன்னீங்க எல்லா அரசாங்கமும் இப்படிதான் இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ மக்கள் என்ன சொல்றாங்க, அமெரிக்காவோட வேலை என்ன தெரியுமாப்பா, எங்கெங்கெல்லாம் கனிம வளங்கள் இருக்கோ, இயற்கை வளங்கள் இருக்கோ, அந்த வளங்கள் எங்க இருக்கோ அந்த நாடெல்லாம் இவங்க கண்ட்ரோல் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அங்க ஒரு சதி வேலை செஞ்சு அதை அழிக்க பார்ப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அமெரிக்கா இதே வேலை தானா சார்? ஆமா, அமெரிக்காவுக்கு என்ன அப்படின்னா, இது அமெரிக்கானா இதுல இருந்து அமெரிக்க மக்கள் எதுவும் பயன்படுறது கிடையாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அமெரிக்க மக்கள் இந்திய மக்களை காட்டிலும் பல்வேறு விஷயங்கள்ல வந்து ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கிறாங்க, பின்தங்கி இருக்காங்க. சொல்றீங்க அமெரிக்கா வந்து வல்லரசு நாடு. ஆனா ஒன்றும் கிடையாது. உலகத்திலேயே அதிக பெட் மருத்துவத்தில், அதாவது மருத்துவ கட்டமைப்பில் அதிக பெட்ஸ் இருப்பது அமெரிக்கா தான். அதாவது இருக்குலே சிறந்த மருத்துவ தொழில்நுட்பங்கள் இருப்பது அமெரிக்காட்ட தான். ஆனால் கொரோனா வந்தபோது தெரியும், இருக்கிறதுலேயே அதிக ஆட்களை இழந்ததும் அமெரிக்கா தான் இருந்தது. அதாவது அதிக ஆட்கள்னா நம்பர்ஸில் பார்த்தா
அதை விட ஜனத்தொகை இருக்கிற நாடு இந்தியா மாதிரி நாடுகள்லாம் அஜாஸ்தியாக இருக்கும். சரி. ஆனால் எவ்வளோ மக்கள் ஜனத்தொகை இருக்காங்க அது கம்பேர் பண்ணும்போது எத்தனை பேர் செத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான் முதல் இடத்துல இருந்தது. ஏன்னா அங்கே அந்த அளவுக்கு மோசமான மருத்துவ கட்டமைப்பு. ஏன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் வந்து காலில் சின்னதாக ஒரு ஸ்க்ராட்ச் அப்படின்னு போனீங்கன்னா அங்கே நீங்கள் வந்து ஒரு $5,000 $10,000 நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி தேதிக்கு 8,30,000 சின்னதாக காலில் கட்டுன்னு போனீங்கன்னா அந்த அளவுக்கு மோசமான கட்டமைப்பு. நீங்கள் கேன்சர் எல்லாம் வந்துருச்சு அப்படின்னா கோடி கணக்கில் செலவு பண்ணணும். நம்ம இந்தியாவில் சில லட்சங்களில் முடிக்க வேண்டியதை அமெரிக்காவில் கோடியில் செலவு பண்ணணும். அதனால தான் பல பேர் கனடாவுக்கு போய் மருத்துவம் பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு மோசமான ஒரு கட்டமைப்பு தான் வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னா இன்னைக்கு இந்தியாவில் நம்ம ஏன் இது அபாயம்னு சொல்கிறோம், அதானி அம்பானி ஏன் அபாயம்னு சொல்கிறோம் அப்படின்னா அமெரிக்காவில் பார்த்து தான் நம்ம கற்றுக்குறோம். என்ன கற்றுக்குறோம்? டாப் 1%, இந்த டாப் 1% பணக்காரர்கள் அமெரிக்காவில் அத்தனை சொத்தையும் சேர்த்து வச்சுருக்காங்க. அப்போ நீங்கள் கனிமூலங்கள்னு சொல்கிறீங்க இல்லையா, அது உலகம் ஃபுல்லாக சூறையாடுறது யாருக்கு போகுதுன்னா அமெரிக்க மக்களுக்கு போல. அங்கே அமெரிக்காவில் இருக்கிற டாப் 1% பணக்காரர்களுக்கு போகுது. இது என்ன சார் கொடுமையாக இருக்குது? நம்ம இந்தியாவிலே அதை தானே பார்க்குறோம். இந்தியாவில் ஒரு ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆக்ஸ்ஃபேம் ரிப்போர்ட்டு, இந்தியாவில் இருக்கிற டாப் 1% இந்த நாட்டின் மொத்த சொத்தில் 40% வச்சிருக்கு. மொத்த வருமானத்தில், ஆண்டு வருமானத்தில் இந்த நாடு இந்தியா மொத்தம் சம்பாதிக்கும் ஆண்டு வருமானத்தில் 26% டாப் 1%க்கு போகுது. அப்போ அப்படி இருக்கும்போது இது இந்தியாவில் இருக்கிறது புது நிலைமை, அமெரிக்காவில் இதுதான் காலகாலமான நிலைமை அப்படின்னு இருக்கும்போது அந்த லாப வரிக்காக எத்தனை பேர், நீங்கள் ஒன்றும் இல்லை, இன்றைக்கி ChatGPT இருக்குல்ல, CIA கொன்ற 3ஆம் உலக நாட்டு தலைவர்கள். நீங்கள் யோசிச்சு பாருங்க, இந்தியா இந்தந்த நாட்டு தலைவர்களாக கொண்டுருச்சு அப்படின்னு சொன்னால் எப்படி அதிர்ச்சியாக இருக்கும், பேரதிர்ச்சியாக இருக்கும். ஆனால் சவுத் அமெரிக்காவில் மட்டும் 3 தலைவர்கள் பிளேன் கிராஷில் இறந்துருக்காங்க. அந்த பிளேன் கிராஷில் இறந்ததுக்கு பின்னாடி யார் பார்த்தீங்கன்னா CIA இருக்காங்கன்னு ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்க விட்டுருக்கு. அதான் சார், இப்போ நீங்கள் இவ்வளோ தகவலும் முன்வைக்கிறீங்க. அப்போ என்னைக்கு இந்த போர் முடிவுக்கு வரும்? இஸ்ரேல் ஈரான் போர், இஸ்ரேல் நடக்கிற போர் என்னைக்கு முடிவுக்கு வரும்? எப்போ முடிவுக்கு வரும் அப்படின்னா அது கூடிய விரைவில், முன்ன மாதிரி இப்போ வேர்ல்டு வார் அப்படிலாம் சொல்கிறாங்க, வேர்ல்டு வாருக்குலாம் போகாது. ஏன்னா வேர்ல்டு வாருக்கு போகிற அளவுக்கு எந்த வல்லரசுகளுக்கும் திறன் கிடையாது. இந்த வேர்ல்டு வார்லாம் என்னமோ வந்து எடுத்தவங்க ஒருத்தவங்க சண்டை ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறோம். ஆனால் இது வரைக்கும் நடந்த உலகப் போர்கள்லாம் ஏன் நடந்திருக்குன்னா இந்த சண்டை இருக்கு இல்லையா, அதை இவங்களுக்குள்ளே பங்கிட்டுக்கிறதுல பஞ்சாயத்து தான். ஏன்னா உங்களுக்கு தெரியும், பிரிட்டிஷ் இந்தியாவை ஆண்டுகிட்டு இருந்துச்சு, பிரான்ஸ் பல்வேறு நாட்டுகளை ஆண்டுகிட்டு இருந்துச்சு. இந்த வரைபடத்தை மாற்றி அமைக்கணும் தான் உலகப் போர் நடக்குது. இவங்களுக்கு நடுவில் நடக்கிற இந்த 1% சொன்னோம் இல்லையா, இந்த வல்லரசு நாடுகளில் இருக்கிற 1%க்கான நலனுக்கு தான் உலகப் போர்கள் எல்லாமே நடக்குது. ஏன்னா உங்களுக்கும் எனக்கும் இல்லை, உங்களுக்கும் பாகிஸ்தானில் இருக்கிறவங்களுக்கும் இங்கே உங்களுக்கும் இஸ்ரேலில் இருக்கிற சாமானிய மக்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? ஒரு பிரச்சனையும் கிடையாது. இங்கே இருக்கிற அதானிக்காகவும் அங்கே இருக்கிற எலான் மஸ்க்கு நலனுக்காக தான் நடக்குது இல்லையா. இப்போ இந்த நலன் பாதிக்கு ஏற்படும் அளவுக்கு வந்தால் அந்த போர் நின்றோம். அது இன்னும் சில நாட்கள்லேயே நின்று போயிடும். இப்போ என்ன அப்படின்னா, இது அவர்களாக போரை நிறுத்தும் அளவுக்கு வந்தால் முழுக்க முழுக்க அமெரிக்க லாபத்தின் நோக்கத்தில் தான் அந்த போரை நிறுத்தப்படும். ஈரான் இன்னும் பின்னுக்கு தள்ளப்படும். இன்னும் நிர்கதியான நிலைமையில் ஈரான் மக்களும் சரி, காசா மக்களும் சரி, லெபனான் மக்களும் சரி, இவர்கள் எல்லாரும் நிறுத்தப்படுவார்கள். யமன் மக்களும் சரி நிறுத்தப்படுவார்கள். ஆனால் இந்த வரலாற்று சூழலை புரிந்து கொண்டு உலகம் முழுக்க இருக்க ஜனநாயக சக்திகள் அந்தந்த அரசுக்கு அழுத்தம் தந்து மக்கள் இயக்கங்களை வலுவாக கட்டியமைத்தால் இவர்கள் இதுக்கு மேலே இந்த மாதிரியான தவறுகள் செய்ய முடியாதை தடுத்து நிறுத்தலாம். அப்போ போர் சூழல் அதான் போர் நிறுத்தத்துக்கு வரும். அது எப்போனாலும் ஒரு நாள் நிறுத்தத்துக்கு தான் வரும். ஆனால் அது நம்ம டேர்ம்ஸில் நிறுத்தத்துக்கு வருதா, அவன் டேர்ம்ஸில் நிறுத்தத்துக்கு வருதா அப்படிங்கிறத எப்படி, அதுக்கப்புறம் நம்ம வந்து மக்கள் இயக்கங்கள் எப்படி செயல்படுது, உலக நாடுகள் எப்படி செயல்படுது. ஏன்னா உலக நாடுகள் செயல்படுதுன்னா இன்றைக்கி ஃப்ரான்ஸு UK எல்லாம் இஸ்ரேலை பற்றிய மனமாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா உங்களை போன்ற என்ன போன்றவர்கள் ஃப்ரான்ஸில் வசிப்பவர்கள் UKல வசிப்பவர்கள் போராடுறாங்க, அதனால தான் நடக்குது. அப்போ அதை ஒட்டி தான் இந்த போர், இந்த இஸ்ரேல் ஈரானுக்கான முரண் இல்லை இஸ்ரேல் காசாவுக்கான முரண் எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். சரிங்க சார், தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி. வணக்கம், நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. Powaco 5G. Best design. Best AI. Think Techno. Think Purvika. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா The Chennai Silks. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.